மத்திய பட்ஜெட் குறித்து தமிழக எம்பிக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்பொழுது பார்ப்போம். இது ஒரு நிதிநிலை அறிக்கை என்பதை விட தேர்தல் அறிக்கையை போல அமைந்திருந்தது. பழைய நலத்திட்டங்களை அதற்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு என்ற அறிவிப்புகள் தான் இருந்தன. குறிப்பிடத்தக்க அளவில் பாராட்டத்தக்க அளவில் எதுவும் தென்படவில்லை. மிக முக்கியமாக தமிழ்நாட்டிற்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. அதற்காக இவர்கள் தேர்வு செய்த மாநில அரசு பரிந்துரை செய்த 5 இடங்கள், அதில் ஏதாவது ஒன்றில் தரப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டும் மறுபடி தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றது. அறிவிக்கப்பட்ட 2ம் வடபுலத்தில் இருக்கின்ற மாநிலங்களுக்குத்தான். குறிப்பாக விவசாயத்துறைக்கு அதிகமான முக்கியத்துவம் தந்திருப்பதை நிச்சயமாக எதிர்க்கட்சி சார்ந்தவர்களே கூட பாராட்ட வேண்டாம். மிக சாதாரணமாக ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் நடுத்தர மக்கள் எதிர்பார்க்கிற அம்சம் என்பது வருமான வரி சம்பந்தமானது. அதிலும் இந்த அரசாங்கம் தெளிவாக ஒரு வார்த்தையை அவரை சொல்லியிருக்கிறார். இது எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். யார் நியாயமாக வரி கட்டுறானோ அவனையே மீண்டும் மீண்டும் பாதிப்பது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. வரி விகிதம் என்பது சுலபமாக இருக்குமானால் வரி கட்டுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த பட்ஜெட்டை சமர்ப்பித்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு மத்திய நிதிநிலை அறிக்கையில் வரி சீர்திருத்தங்களை வரவேற்கின்றோம். கல்வியில் 53,000 கோடி இருந்தது, இந்த ஆண்டு 56,000 கோடி. சுகாதாரத்துறையில் 39,000 கோடி, இந்த ஆண்டு 48,000 கோடி ஓரளவுக்கு உயர்த்தியிருக்கின்றார்கள். சமூக நலத்துறையில் 32,000 கோடி, இந்த ஆண்டு 33,000 கோடி. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கீடு ஓரளவுக்கு உயர்ந்திருக்கிறது, அதை வரவேற்கின்றோம். இந்த வரவு செலவு கணக்கு என்பது பொருளாதார சீர்திருத்தத்துடைய அடுத்த கட்டத்துக்கு இது செல்கிறது. டைரக்ட் டேக்ஸ் நிறைய குறைச்சிருக்காங்க, நேரடி வரி என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது மாதாந்திர சம்பளம் பெறக்கூடிய இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடியவர்களுக்கு கூட சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒன்று, நாங்கள் தான் நல்லது என்று நினைக்கக்கூடியது, அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை சம்பந்தமான ஒரு வரைமுறையை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் வார்த்தை ஜாலங்களை நிரம்ப கொண்டிருக்கிறதே தவிர உருப்படியான முயற்சிகள் இந்த பட்ஜெட்டில் எதுவும் தெரியவில்லை. இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது என்பதை எக்கனாமிக் சர்வேவே ஒப்புக்கொள்ளுகிறது. இந்த பட்ஜெட் ஒரு தொலைநோக்கு இல்லாத பட்ஜெட்.